வணக்கங்க. இன்னைக்கு வந்து அமாவாசை. அமாவாசைனா எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குங்க எல்லாமே. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து சுவாமி கும்பிட்றது, காலையில் விளக்கேற்றுறது, ஈவினிங்கில் விளக்கேற்றுறது அப்படின்றது அது எப்போவுமே டெய்லியே நடக்கும். பட் அமாவாசைனா எங்கள் வீட்டில் கேட்கவே வேண்டாம். காலையிலேயே வந்து சாப்பிட மாட்டாங்க. காலையிலேயே சாப்பிடாம எங்கள் அம்மா வந்து குளிச்சுட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு படைச்சிட்டு ஐ மீன் பெரியவர் முன்னோர்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி சாதம், சாம்பார், பருப்பு, வாழைக்காய் வறுவல், அந்த மாதிரி பொல்லங்காய் பொரியல்னு சொல்லிட்டு இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வாழைக்காய் வறுவல், அப்படி இல்லைன்னா பொல்லங்காய் பொரியல், இது 2 தான் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே அமாவாசையானா நடக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்படி தான் சாமி கும்பிட்டோம். எல்லா தெய்வங்களையும் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நம்ம என்ன நாளைக்கு வேணால் சுவாமி கும்பிடாம இருக்கலாம், ஆனால் அமாவாசைனா வந்து கண்டிப்பாக கும்பிட்டாகணும். அதுவும் நம்மளோட மூதாதையர்களுக்காக நம்ம கும்பிட்ற ஒரு பழக்கம். அதை ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி சாமி கும்பிடல, பூஜை பண்ணலைனா கூட அமாவாசையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வீட்டில் இது பண்ணுங்கள். ஏன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போவும் இருக்கணும். அப்போ தான் நம்மளும் சரி நம்மளோட குழந்தைகளும் நல்லா இருக்க முடியும். ஸோ முன்னோர்களை வழிபடுறத எப்போவுமே விட்டுறாதீங்க.